இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சொல்லு சண்மோ. டேய், நீ இப்போ உடனே கிளம்பி பரணியோட கிளினிக் வரணும். என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா என்ன? ஆமால, பெரிய பிரச்சனை தான். உன்னாலதான் உதவ முடியும், சீக்கிரம் வா. என்ன சம்மோ, என்னாச்சு? என்ன பிரச்சனை? இல்லை, போன்ல எல்லாம் பேச முடியாதுல, முக்கியமான விஷயம் சொல்லுதோம்ல, நீ உடனே வந்து ஆகணும், சீக்கிரம் வா. சரி, இந்த உடனே 5 நிமிஷத்துல வரேன். யோ, என்னையா அது? இவன் எப்படியா இங்க வந்தான்? இல்லை, நாங்க பஜார் வழியா வந்துட்டு இருந்தோம்ல, டொம்மு டொம்முன்னு குண்டு வெடிக்கிற சவுண்டு. திரும்பி பார்த்தா இவன் என் மேல வந்து விழுந்து கிடக்கான். இல்லை, இவனை நான் பாக்குறப்ப நிறைய ரத்தம் போயிடுச்சுல, அதான் உடனே அள்ளி போட்டு இவனை காப்பாத்துறதுக்காக உடனே பரணிக்கு போல போட்டு நேரம் இங்க கூட்டு வந்து விட்டேன். துப்பாக்கியால சுட்டிருக்கானுங்களா? இல்ல சண்மோ, இது ரொம்ப தீவிரமான விஷயமாச்சே. பெரிய பிரச்சனையா? இது நம்ம டிபார்ட்மெண்ட் பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது. கிரிமினல் அஃபென்ஸ். நீ பாட்டுக்கு இவனை இங்கே தூக்கிட்டு வந்து வச்சிருக்க. இது எனக்கும் ஞாபகம் இருக்கு. நானும் சொன்னேன், இவன் தான் கேட்கவே இல்லை. இந்த வெங்கடேஷ் தப்பானவன் தான். ஆனா ஒரு டாக்டர்னா உயிரை காப்பாத்துறது தானே முக்கியம். அதனால உடனே நான் இவன் உடம்புல இருந்த புல்லட்டை ரிமூவ் பண்ணி இவனை ஸ்டெபிலைஸ் பண்ணி வச்சிருக்கேன். இல்லை, இந்த மாலஜி செத்ததுல இவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கல. அப்படி பார்த்தா அந்த அறிவழகன் கேஸுக்கு இவன் தான் முக்கியமான சாட்சி. இவன் கண்ணு முடிச்சு வாக்குமூலம் கொடுத்தானா நிச்சயமா அறிவழகனை காப்பாத்திடலாம்ல. அது உண்மைதான். பட் இன்னும் இவனை சுட்டவன் சுதந்திரமா தானே சுத்திட்டு இருக்கான். அவன் எப்ப இவனை கண்டுபிடிச்சாலும் இவன் உயிருக்கு தானே ஆபத்து. இல்லை, அதுக்கு தானே உன்னை வர வச்சிருக்கிறது. நீ தான் இவனுக்கு பாதுகாப்பு கொடுங்க. நான் எப்படியா இந்த கேஸ் ரெஜிஸ்டர் ஆகி கோர்ட்ல உத்தரவு வாங்கி தானே ப்ராப்பரா டிபார்ட்மெண்ட் பாதுகாப்பு கொடுக்க முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இவன் கண்ணு முடிக்கிற வரைக்கும் நீ தான் அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்தாவன. அறிவில்ல உனக்கு? கேவலம் ஒரு சாதாரண மனுஷன் கையில கண்ணோட 3 பேரும் போயிருக்கீங்க. ஒரே ஒருத்தனை போட்டு தள்ள கூட உங்களுக்கு தெம்பில்ல. உங்களை போய் இதெல்லாம் செய்ய சொன்னதுக்கே அசிங்கமா இருக்கு. மேடம், என்கவுண்டர் பண்ணத்தான் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு கூட்டிட்டு போன மேடம். ஆனா ஓடி பிடிக்கிறதுக்குள்ள தப்பிச்சு ஓடிட்டான். ஏன் இருக்கிற இடத்துல சுத்தா சாக மாட்டான் அவன்? யாரும் இல்லாத இடத்துல தான் சொன்னுமா என்ன? சே, இங்க ஒருத்தருக்கும் அறிவே இல்ல. முட்டாள் மாதிரி கோட்டை விட்டுட்டு வந்து நிக்கிறீங்க. அவன் தப்பிச்சிட்டான். எங்கேயாவது போய் வாக்குமூலம் கொடுத்து வச்சா என்னையா சேருது? மேடம், ஒரு புல்லட் அவன் ஷோல்டர்ல இறங்கிருச்சு மேடம். நிச்சயம் அவன் ரொம்ப நேரம் உயிரோடு இருக்க மாட்டான். அதுக்குள்ள அவன் யார்கிட்டயாவது உளறி வச்சா என்ன செய்வ? எங்க நடந்தது? மேடம், பண்ணையார் தோப்பு மேடம். ரத்னம், அந்த பண்ணையார் தோப்பு எந்த ஸ்டேஷன் லிமிட்ல வருது? நம்ம ஸ்டேஷன் தான் மேடம். பண்ணையார் தோப்பு வரைக்கும் நம்ம ஸ்டேஷன் லிமிட்ல தான் வருது. நீ ஒண்ணு பண்ணு, நம்ம வீட்டு கல்யாண ஏற்பாடு நடந்துச்சுல, அந்த தேதியில அந்த வெங்கடேஷன் மேல ஒரு எஃப்ஐஆர் ரெடி பண்ணு. என்னன்னு மேடம்? அதாவது என்னோட வீட்டுக்குள்ள பூந்து என்னோட அபிஷியல் கன்ன அந்த வெங்கடேஷன் திருடி இருக்கான். அந்த கன்னை வச்சு அந்த அறிவழகனை கொலை செய்யறதுக்கு முயற்சி பண்ணிருக்கான். அவனை பிடிக்க போன இன்ஸ்பெக்டர் குருவை அடிச்சு காயப்படுத்திட்டு தப்பிச்சு ஓடிட்டான். இதுதான் கேஸ். இமிடியேட்டா பழைய தேதியில இந்த கேஸ புக் பண்ணு. ஓகே மேடம், நான் புக் பண்ணிடுறேன் மேடம். புல்லட் அவன் மேல அடிச்சுதா? கண்ணால பாத்தீங்களா? எஸ் மேடம், பாசிட்டிவ் மேடம். கன்ஃபார்மா அவன் ஷோல்டர்ல புல்லட் அடிச்சது மேடம். அப்பனா அவனுக்கு உடனே மெடிக்கல் ஹெல்ப் தேவை. நிச்சயமா ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருப்பான். மா, ஒருவேளை ஜிஹெச்ல சேர்ந்திருப்பாரா? இடியட், அவன் எப்படி அங்க போவான்? ஏதாவது தனியார் ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் ஆயிருப்பான். குரு. எஸ் மேடம். கம்ப்ளீட்டா செக் பண்ணுங்க. 1 இன்ச் விடாம
நம்ம சுத்து வட்டாரத்துல இருக்கிற எல்லா தனியார் ஹாஸ்பிட்டலையும் நல்லா செக் பண்ணுங்க. ஓகே மேடம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல கூட விட வேண்டாம். எல்லா ஹாஸ்பிட்டலையும் செக் பண்ணணும். ஒரு இடம் விடக்கூடாது. எப்படியாவது உடனடியா அவனை பிடிச்சு கொன்னே ஆகணும். சரிங்க மேடம். உடனே கிளம்புங்க. எஸ் மேடம். வேல் முருகனுக்கு அரோகரா. எல்லாம் உன் விளையாட்டு தான்ல, எல்லாம் உன் விளையாட்டுல. என்ன எங்களை சுத்தி சுத்தி அடிக்கும் போதும் அதே சிரிப்பு தான். நாதி எடுத்து போய் நாங்கள் ரோட்ல நிற்கும் போதும் அதே சிரிப்பு தான். கடைசியில் நீ வந்து எங்களை காப்பாற்றும் போதும் அதே சிரிப்பு தான். ஆனா என்ன அர்த்தம் தான் வேற வேற இல்ல. கோவத்தில் உன்னைய தப்பு தப்பா பேசிவிட்டேன், போட்டோலாம் எடுத்து உடச்சுவிட்டேன். அதுக்காக என்னைய மன்னிச்சுக்க. நீ என்ன அழ வைய வேண்டான்னு சொல்ல, நான் உன் மவன். ஆனா என் தங்கச்சிகளை அழ வச்சா பார்த்துட்டு சும்மா நிப்பனா? ஒரு அண்ணனா எனக்கு கோவம் வரும்ல, கடவுளாவே இருந்தாலும் கோவம் வரும்ல. அவளுக்கு என்ன ஆசைப்பட்டாள்? ஒரு வாழ்க்கை தானே, அவளுக்கு வாழ்க்கை அமைச்சு கொடுக்குற அந்த நேரத்தில் அவளுகளை அழ வச்சினா ஒரு அண்ணனா எனக்கு கோவம் வரதானே செய்ய. அந்த கோவத்துல தான் அந்த போட்டோலாம் எல்லாத்தையும் உடச்சு விட்டேன். நான் பண்ணது தப்புன்னு நீ நினைச்சினே என்னை மன்னிச்சிடு. ஆனா தயவு செஞ்சு அதை மனசுல வச்சுக்கிட்டு என் தங்கச்சிகளோட வாழ்க்கையில விளையாடிடாத. அவளுக்கு பாவம் இல்லையா? அவளுகளை நீ தானே காப்பாத்துன. அவளுக்கு நல்ல வாழ்க்கையை நீ தான் ஏற்படுத்தி கொடுக்குற. என் தங்கச்சி ரத்னாவுடைய வாழ்க்கையும் சரி, என் தங்கச்சி வீராவுடைய வாழ்க்கையும் சரி, நீ தான் அவங்களுக்கு வழியை காட்டுன. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இல்ல டாக்டர், என்னல? நீ உடனே இங்க வா, ரொம்ப அர்ஜென்ட். ஏன் என்னாச்சு? என்ன பிரச்சனையா? ஐயோ பிரச்சனையெல்லாம் இல்ல, நல்ல விஷயம்தான். வெங்கடேஷ்க்கு கான்ஷியஸ் வந்துருச்சு. நீ சீக்கிரமா வா கொஞ்சம். சரில சரில, தோ உடனே வரேன். இந்த வரேன். உன் திருவிளையாட ஆரம்பிச்சிட்டல, நீ நடந்து. வேல் முருகனுக்கு அரோகரா. வேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் கரோ. இந்த சண்முகம், எப்படி நீ அடுத்து இதை தான் கேட்ப? கட்டிக்கல.